பிக் பாஸ் சீசன் 7க்கு ஒரு ஆரியமாலா அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எனக்கு தக் லைஃபை சேர்ந்த ஜிங்கு ஜிங்கு சா என்ற பாடல் உண்மையிலேயே பயங்கரமான ஃபன்னா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த அரோரா பண்றதெல்லாம் பாக்குறப்போ போதும்பா முடியல. சரி, அதெல்லாம் என்னன்னு டீடைலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாமா? போன சீசன்ல மிட் நைட் திருட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் செஞ்சு சாப்பிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த சீசன்ல ஒரு புது கேங் ஃபார்ம் ஆயிருக்கு. வேற யாரும் கிடையாது, அன்பு கேங் தான். எது அவங்க புது கேங்கா அப்படின்னு கேப்பீங்க. நான் அப்படி சொல்ல வரல. ஆனா அவங்க நைட் ஆனா ஒண்ணு கூடி பேசுறது கடந்த 2 வாரமா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. நம்ம எல்லாம் அட்டி போடுவோம் தெரியுமா டீ கடையில போய், அந்த மாதிரி நைட் ஆனா இதுங்க அட்டி போடுதுங்க. பட் சாண்ட்ராவோ பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க, எமோஷனலி ரொம்ப டவுன்ல இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ சபரி, அரோரா, கனி எல்லாரும் கத்தி கத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சோ கடுப்பான சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி கடுப்பாய் படுக்கல, தலகாணி போர்வெல்லாம் தூக்கின்னு வெளில போயிட்டாங்க. ஆனா இந்த சபரி அரோராவும் ஐயோ 7:30 வலிக்க போதுரா இது நம்மள நோக்கி தான் அது வந்துட்டு இருக்கு, அப்படியே படுத்துருங்க அப்படின்ற மாதிரி படுத்தாங்களா. ஆனா அவங்க ஸ்ட்ரைட்டா கார்டன் ஏரியாக்கு நடந்து போயிட்டாங்க. அப்படியே போய் அங்க ஒரு சோஃபா இருக்கும்ல அதுல படுத்துக்கிட்டாங்க. ஐயோ ஆல்ரெடி இது அழுது ஊற கூட்டம், இப்போ இந்த மாதிரி வேற ஒண்ணு ஆயி போச்சா? சோலி முடிஞ்சு, நம்மள சொல்லியே இந்த வாரம் ஃபுல்லா ஓட்ட போகுது, வா போய் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு அரோராவை கூப்பிட்டா ஐயோ நான் வரல அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு இந்த அம்மா. இதெல்லாம் வேலைக்காது நான் வர மாட்டேன். அப்புறம் சபரி மட்டும் போயிட்டு சாண்ட்ரா சாண்ட்ரு சாரிடா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுடா வாடா போலாம் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. ஆமா ஓட்ல இருந்து தலையை வெளில விட்டு பாக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போர்வைக்குள்ள இருந்து வெளில சாண்ட்ரா வருமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஈத்து போத்தின்னு படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வினோத் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போர்வைக்குள்ள இருந்து தலை வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் வினோத்தன் சபரியோட அரோராவும் ஆட் ஆயிட்டாங்க. சாரிடா இனிமே இப்படி நடக்காது அப்படின்னு சொல்றதை கேட்ட சாண்ட்ரு என்ன டைம்னு பாத்தீங்களா சபரி? உனக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு மணி பார்க்கவே தெரியாது. இது ஸ்கூலா? இவ்வளவு நாள் இதை பண்ணிட்டு இருந்தீங்க, பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா வேணும்னே பண்ணிட்டே இருக்கீங்களே, நான் என்னதான் பண்றது? இங்க பாருமா, என்ன நாங்க அப்படி பண்ணிட்டோம்? பேசிட்டு இருந்தது தப்பா? நீங்க பேசினது தப்பு இல்ல. அந்த டைம்ல போய் இவ்வளவு கத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி பேசணும்னா வெளியே போய் பேச வேண்டியதானே? அவ்வளவு இடம் இருக்கு. பட் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப டெய்லி நைட்டு 1.5 வாரமா இப்படியே தான் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உன்னை வெளியே படுக்க வைக்க வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்றியா அப்படின்னு வினோத் கேட்க, அப்போ இவங்க பண்ணது கரெக்ட், நான் பண்ணது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா கேப்டன் அப்படின்னு இந்த பீஸ் பக்கம் திருப்பி விட்டுருச்சு. லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழ வெடி வைக்க பாக்குற பத்தியா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சாண்ட்ரா உண்மையிலேயே பாவம். ஏதோ என்னையும் என் புருஷனையும் இன்ப சுற்றுலா கூட்டு போறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள விட்டாங்க. கடைசியில இங்க வந்து பார்த்தா சண்டை போட சொல்றீங்க, வேலை செய்ய சொல்றீங்க, சாப்பாடு ஒழுங்கா தர மாட்டீங்க, நைட்ல இந்த மாதிரி கத்தி கத்தி பேசுறீங்க. பத்தாவதுக்கு என்ன புடிச்சு வச்சுட்டு என் புருஷனை அமுச்சு விட்டீங்க. நீங்க பாவம் பண்றீங்க. உங்களுக்கு அக்கும் பதம், கும்மி பாகம், மிருகன ஜம்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை கொடுப்பா, பாத்துட்டே இருங்கோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது நமக்கு வெளியே கேக்குது. ஏன்பா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு 10 மணிக்கு மேல பிக் பாஸ் சூட்ல உங்களுக்கு என்ன வேலை? லைட் ஆஃப் பண்ணா படுக்கிறது இல்ல? சோ அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? இனிமே 10 மணிக்கெல்லாம் நீங்க படுத்துருங்க. அப்பதான் ஏற்கனவே படுத்துட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 9க்கு சீக்கிரம் பாட கட்ட முடியும். பாட கட்டிட்டு இருக்க போனோம், எங்க போனோம் வந்துட்டு அடுத்த நாள் காலைல விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க நேத்து நைட் இப்படி ஆயிடுச்சாங்க அப்படின்னு கொழ அடியில பேசுற மாதிரி. அப்போ சுபிக்ஷா ஒரு விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. ஆல்ரெடி இந்த சாண்ட்ரா சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எவனை புடிச்சு அடி வாங்கி நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவனுங்களே எடுத்து கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம விக்ரமும் சி என்ன இது சைல்டிஷா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க பிரஜனுக்கு 2 குழந்தை இல்லைங்க, 3 குழந்தை. இது பெரிய குழந்தை, வீட்டுல இருக்க 2 சின்ன குழந்தைங்க. குழந்தைங்க தூங்குறப்ப இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாமா? சின்ன வயசுல விளம்பரத்துல பார்க்கல, விக்ஸ் வேப்பரை தடவி விட்டு தூங்க வைப்பாங்க அவங்க அம்மா. அந்த மாதிரி தடவி தூங்க வைக்கிற நேரத்துல தவக்கல மாதிரி கத்திட்டு இருந்தா குழந்தைக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? குழந்தைனா பொம்மை வச்சுட்டு விளையாட வேண்டியதானே. இப்போ நம்ம சாண்ட்ரா சுடுகாடுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த லொகேஷன் போதும், அடுத்த சுடுகாட பார்ப்போம் அப்படின்னு இந்த ஏரியாவை புடிச்சிட்டு நைட்டு சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அமித் என்ற மைக்கு இவங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு. சோ அந்த பீஸ் கிட்ட புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம தலைவரும் எப்பவும் போல ஆமாமா தப்பு ஆமா கரெக்ட் அப்படின்னு ஆமா சாமி போட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு கவனிச்சிங்களா, கடந்த 1 வீக்கா கனியோட ஃபேஸே டிஃபரெண்டா இருக்கே. ஏன்பா மேக்கப் போடாதனால அப்படி தெரியும் உனக்கு அப்படின்லாம் காமெடி பண்ணக்கூடாது. அதாவது முருகருக்கு 6 முகம் இருக்க மாதிரி கனியோட டிஃபரெண்டான ஒரு ஃபேஸ் தெரியுதேன்னு சொல்ல வரேன். ஏன்னா சாண்ட்ரா என்கிட்ட மூஞ்ச பார்த்து பேசலான்னு பயங்கரமா கடுப்பாவறாங்க. நைட்டு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த லொகேஷனை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கம்ரு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணோம், அதெல்லாம் பண்ண முடியாது, இங்க தான் இருப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. குக் வித் கோமாளியில இருக்கிறப்ப நம்ம பார்த்த கனி மாங்கனியை விட சுவையா இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஆனா இந்த கனி சண்டைக்கு வர்றவங்கள்ட்ட சனியாவும் பாசத்தை காட்டுறவங்கள்ட்ட பணியாவும் உருகிட்டு இருக்காங்க. நான் கண்ணாடி மாதிரி இல்ல, நீ எதை காட்டுதியோ அதை அப்படியே திருப்பி காட்டுவோம்ல. இதுல வந்து என்ன தெரியுது, தன்னோட தங்கச்சி விஜயலட்சுமி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எப்பப்ப பண்ணணும், இதெல்லாம் எப்பப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் அக்கா இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய் மட்டும் தான் அவனது,
வார்த்தையெல்லாம் என்னது? நெக்ஸ்ட் நம்ம சபரி போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ரு நீ வெளியே படுக்கணும்ன்றதுக்காக நாங்க பண்ணல சாண்ட்ரு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே சுடுகாட்டுல உட்காந்து அக்கா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி, நான் உன்னை என்ன வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லி கேட்டேனா? நான் பாட்டு செவனேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், விட்டு போவியா? இங்க பாரு சபரி, நான் பயந்துட்டேன்னு சொல்லுங்க, சிடுமூஞ்சின்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லிக்கங்க, பட் எனக்கு யார் கூடயும் பேச வேணாம், யார் பேசுறதையும் கேட்க வேணாம், என்கிட்ட பேசாதீங்க. நான் பண்றது பிடிக்கலையா போய் கேமரா கிட்ட இப்படி பண்றான்னு சொல்லி புலம்புங்க, இல்ல என்ன வேணா சொல்லிக்கங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏமா நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா நாங்க இன்டென்ஷனலா பண்ணோம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிப்பா, நீங்க 1.5 வாரமா வேணும்னு பண்ணல, எல்லா தப்பும் என் மேலதான், சரியா போங்க அப்படின்னு மறுபடியும் ஒப்பாரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அக்கா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம சபரி கன்வின்ஸ் பண்றேன்னு பக்கத்துல உட்காந்து நோண்டி இருந்தாருன்னு வச்சுக்கங்க, சாண்ட்ராக்குள்ள இருக்க சாண்ட்ரா முகி வெளியே வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் சபரி. அடுத்து நம்ம கனி எப்பவும் போல கேப்பே விடாம மூச்சை இழுத்து இழுத்து திட்டிட்டு இருந்தாங்க. இது என்ன ஹாஸ்டலா? இது பிக் பாஸ் வீடு, மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? பேசணும், ஜாலியா இருக்கணும், அதுல இருந்து சண்டை வரும், இப்படின்றத தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிக் பாஸ் லவர் வெளியில இருந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கங்க, 10 மணிக்கு எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கடுப்பாவாது? இங்க பாருங்க, எனக்கு தேவையானது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் இது கிடையாது. அத்தனை பேர் சுத்தி போய் மன்னிப்பு கேக்குறாங்க, மன்னிக்கணும்ல, ஆனாலும் வீம்புக்கு நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்குது அக்கா. வர வர நம்ம நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுறாப்புல. இதெல்லாம் கருத்தா? நம்ம சாண்ட்ரா முகி உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருக்கு இவங்களுக்கு தான் சண்டை அதிகமா வரும்னு பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவுட் ஆஃப் பொசிஷன்ல இருக்க கனி அன்எக்ஸ்பெக்டடா உள்ள வந்தது மட்டும் இல்லாம வாடியே நீ நானான்னு பார்த்தலாம் வாடியே அப்படின்னு மடிச்சு கட்டிட்டு நிக்கிறாங்க. அடுத்ததும் நம்ம சாண்ட்ராவோட இஷ்யூ தான். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் மட்டும் 1 hour பார்த்து சாவறேன்ல, நீங்களே எனக்கு கம்பெனி கொடுங்க. இப்ப அமித்திட்டு அக்கா புலம்பிட்டு இருக்கிறப்போ வினோத்தோ அங்க இருந்தாரு. இப்ப என்ன இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் பாருங்க, கனியை கூட்டு வரட்டுமா, பேசிடுவோமா அப்படின்னு கேட்க, சரி கூட்டு வா அப்படின்ட்டாங்க. என்னது கூட்டுவான்ட்டாங்க? அப்பாடா, இதோட பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க, அந்த சுடுகாட்டுக்கு சமாதி கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து கனி வந்தாங்க. சோ அவங்கள்ட்ட வினோத் என்ன கேட்டாரு, ஏமா நீ யார பார்த்துமா பேசின? நான் உங்களையும் சாண்ட்ராவையும் பார்த்து தான் பேசினேன். நான் வர்றப்போ நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கு, அப்போ எனக்கு எங்க வாஷ் பண்ண இடம் இருக்கு அப்படின்னு சாண்ட்ரா கேட்க, ஏங்க நீங்க நவுறு சொன்னா நான் நவுந்திருக்க போறேன். ஓ என்ன இப்படி லாக் பண்றீங்களா? இருங்க வினோத் மேல பழிய போட்டுறேன். என்னடா இழிச்சவாய பாருங்க. இந்த வினோத் தான் என்கிட்ட பேசுறப்போ ஒரு மாதிரி கத்துற டோன்ல பேசினாரு, அதனால தான் நான் யாரையும் பார்த்து பேசாம வந்துட்டேன். பாருங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப நான் மாட்டினா அவ்வளவுதானே, கிளாரிஃபை பண்ணியாச்சா, என்ன கூப்பிட்டு பேசியாச்சா, நான் இப்ப கிளம்பட்டுமா அப்படின்னு கனி கேட்க, சரிமா நீ போய்க்கா, அதான் என்ன கோத்து விட்டியா, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு அமுச்சு விட்டாரு. சோ இப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, அவங்க தள்ளிக்கிறேன் அப்படின்னு சொன்னது என் காதுல கேட்கல, நீங்க ஹை டோன்ல கத்துனது மட்டும் தான் என் காதுல கேட்டுச்சு அப்படின்னு புடிச்சா உடும்பு புடி நிக்கிறாங்க. சரி அவர் அப்படி என்ன டோன்ல தான் கத்துனாருன்னு கொஞ்சம் பாத்துருவோமா? அதனால நான் இதுக்கு மேல வச்சுட்டு போனேன். ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு தள்ளுங்க, நான் இது ஒரு கப்பு கழுவிக்கிறேன்னா வந்து முடிச்சு போச்சு, அவங்க தள்ள போறோம். உன்னை பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நமக்கு தெரிஞ்சு இங்க எதுவும் கத்தன மாதிரி தெரியல, பட் இவங்கள்ட்ட இவர் பேசின இந்த டோனே கத்துறது அப்படின்னா ஒருவேளை உண்மையிலே கத்திட்டாருன்னு வச்சுங்க. கத்திட்டா என்ன பார்த்து கத்திட்டா அப்படின்னு ஊரையே கூட்டி வினோத்தை வச்சு கும்மி அடிச்சிருவாங்க அக்கா. உசாரா இருந்துக்கப்பா. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? சோ ஃபைனலி சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, 100% இவர் அந்த டோன்ல தான் பேசினாரு அப்படின்னு சொன்னதுக்கு வினோத், கேமரா இருக்கு அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாப்போம் அப்படின்ன உடனே, என் குழந்தைங்க மேல சத்தியமா அவர் அப்படிதான் பேசினாரு அப்படின்னு தேவையே இல்லாம குழந்தைங்களெல்லாம் புடிச்சு இழுக்கிறாங்க. பாவம் நீங்க பண்ணதுக்கு அந்த குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? இல்ல இது சொத்து பிரச்சனையா, இல்ல உயிர் போற அளவுக்கு பிரச்சனையா? என்னவா இருந்தாலும் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணுமா? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. ஃபைனலி இதெல்லாம் சொல்லிட்டு அமித் கிட்ட மறுபடியும் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் கன்வின்ஸ் பண்றன்ற பேர்ல சரி 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 அழாதீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்ல இன்னும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லாஸ்ட் சீசன்லயே சொல்லிருக்கோம், யாராவது அழுகுறாங்கன்னா கொஞ்ச நேரம் அழுவுங்க அப்படின்னு விட்டுருங்க. அங்க போயிட்டு சரி சரி ஒண்ணும் இல்லடா இட்ஸ் ஓகே அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இன்னும் துக்கம் தொண்டை அடைச்சு பஸ்ட் அவுட் ஆகி பொங்குன்னு பொங்க ஆரம்பிச்சிரும். சோ இந்த மேட்டர்ல சாண்ட்ராவோட பொங்கலுக்கு காரணம் அமித் தான். ஒரு தப்பும் பண்ணவே இல்ல, உலக லெவல்ல பழி போடுறாங்க. இப்போ பிரச்சனை ஃபர்ஸ்ட் கனிக்கிட்ட இருந்துச்சு, அடுத்து வினோத்திட்ட போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த கப்பு கழுவாத மேட்டரப்போ எஃப்ஜே ஏதோ பிஜேன்னு எழுதினுச்சே கப்புல அப்படின்னு கேட்டான், அதுதான் எனக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு அந்த பீஸையும் ஏத்து உள்ள போடுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அழுது முடிச்சு கிளியரா இருந்தாங்க. பட் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பொங்கல். அதுக்கும் காரணம் நம்ம ஜென்டில்மேன் தான். சம்பந்தலாத கேஸ் எல்லாம் போட்டு என்ன கொல்ல பாக்குறீங்க? சாண்ட்ரா இது அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இல்ல, புரிஞ்சுக்குங்க. என்னால மத்தவங்க நினைக்கிற மாதிரி இருக்க முடியல அமீர், 1 வீக்கா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்தி பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம்பா இவங்க, தயவு செய்து வீட்டுக்கு அமுச்சு விடுங்க. அழுது டிப்ரெஷன்லயே ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. உண்மையிலே சொல்றேன், அது அவங்களுக்கும் நல்லது இல்ல. ஒருவேளை இவங்க குழந்தைங்க இதை பாக்குது அப்படின்னா அதுங்களும் மென்டலி அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி அம்மாவை பிரிஞ்சிருக்குதுங்க, அப்பேற்பட்ட அம்மாவை டிவில இப்படி பாக்குறப்போ நல்லாவா இருக்கும்? சோ பெரிய மனசு பண்ணி அமுச்சு விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது. அண்ணே
இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப நம்ம சொன்னோம் தெரியுமா இந்த அமித் பொங்க விடுறாரு அப்படின்னு சொல்லி, அதே மேட்டர் தான் கம்ரு, பாரு, வினோத் அண்ட் எஃப்ஜே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் ஏதோ நல்லது நடக்கணும், அழுதுட்டு இருக்காங்களே சப்போர்ட் பண்ணணும்னு போறாரு. ஆனா என்ன பண்றது, கடைசியில கத்தி அவர் பக்கமே திரும்புது. காப்பாத்த வந்த இடத்துல காணா போட்டுருச்சுமே. இப்ப டாஸ்கோட 2வது லெவல் இது என்னன்னா, ஒரு டீம்ல இருந்து 4 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல 2 பேர் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள இருப்பாங்க, 2 பேர் பிளாஸ்மா டிவி முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ள ஒரு பாட்டு ஓடும். அது என்ன பாட்டுன்னு சொல்லி இங்க இருக்கவங்களுக்கு கேட்காது. பட் அவங்க ஆடி காட்டுறதுலயே அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 பாட்டு போடுவாங்க. அதுல எத்தனை பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆட போறேன்னு சொல்லி விக்ரமும் அரோராவும் உள்ள போயிருந்தாங்க. கண்டுபிடிக்கிறதுக்காக சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போடப்பட்ட பாடல் ஜிங்கு ஜிங்கு சா தக் லைஃப்ல இருந்து போட்டாங்க. இந்த 2 பீஸுங்களும் ஆட ஆரம்பிச்சுதுங்க. உள்ள இருந்து அவர் சிம்பு மாதிரி கட்டங்கட்டி காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இந்த 2 பீஸுங்களும் அது நலம் தானா பாட்டு தான் சிலம்பாட்டத்துல இருந்து அப்படின்னு கான்பிடென்ட்டா தப்பா சொல்லுதுங்க. ஒரு பக்கம் இந்த விக்ரம் கமல் மாதிரி நடிச்சு காட்டுறாரு, இந்த பக்கம் இந்த பொண்ணு சிம்பு மாதிரி நடிச்சு காட்டுது. இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணியிருந்தாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த பாட்டை தவிர்த்து சிம்பு நடிச்ச எல்லா பட பாட்டையும் சொல்லுதுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. அந்த பீஸங்களும் எல்லா ஸ்டெப்பையும் போடுதுங்க. இதுங்க 2 இங்க உட்காந்துக்கிட்டே கரெக்டா தப்பு தப்பான பாட்டு எல்லாத்தையும் சொல்லுதுங்க. என்னால முடியல, டயர்டா இருக்கு. சரி இதுங்க தான் கண்டுபிடிக்க மாட்டேங்குது. அந்த பாட்டுல ஒரு ஹூக் ஸ்டெப் இருக்கும் தெரியுமா? இந்த டான்ஸ் ஆட என்னமோ மட்டும்தான் டான்ஸா? இந்த ஸ்டெப்பை போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு இந்த சுபிக்ஷா கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம அரோரா தான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்களே. சோ எக்ஸாக்டா அந்த மாதிரி ஆடலனாலும் குத்து மதிப்பா ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ற மாதிரி ஆடி இருந்தா கூட தட்டி தரு மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அந்த 2 பீஸுங்களும் என்ன தெரியுமா பண்ணுது, வீரம் படத்துல தலை ஆடுவார் தெரியுமா, ஜிங் சிக்கான்னு அந்த ஸ்டெப்பையே போட்டுட்டு இருக்குதுங்க. அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. ஒரு பாயிண்ட்ல ஆடி ஆடி டயர்டான அரோரா அப்படின்னு படுத்தே விட்டார் ஐயா. இந்த பக்கம் விக்ரமுக்கா ஊத்துன்னு ஊத்துது. பார்த்தா இதுக்கு அவர் ட்ரௌசர் வேற கண்டு கீழே போகுது. கட்சி கூடையில அண்டராயிரம் தச்சு போட்டுருங்க. இவங்களும் ஆடுறாங்க 1 மணி நேரம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பீஸுங்க அந்த பாட்டை தவிர்த்து எல்லா பாட்டையும் சொல்லிட்டு இருக்குதுங்க. என்ன பாட்டுல வரும்? இது கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன், இது மன்மதனே. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. சரி உங்களுக்காக என்ன பண்றேன், அடுத்த பாட்டை போடுறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா இந்த பாட்டை திரும்ப போடுவேன். அப்ப வேணா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அடுத்த பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பரிதாபப்பட்ட அரோராவும் விக்ரமும் கொஞ்சம் நிம்மதியானாங்க. சோ அடுத்த பாட்டை அப்படி போட்டாங்க. அதுக்கான ஹூக் ஸ்டெப்பை கரெக்டா போட்டு கண்டுபிடிக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் வருவாளா பாட்டை போட்டாங்க பாருங்க. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. அவள் வருவாளா. ஐயோ, இதை இவங்களை தவிர்த்து பின்னாடி இருக்கிற எல்லாருமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கம்மா அப்படின்னு திருப்பாச்சி பாட்டை சொல்லிட்டு இருக்குதுங்க. இத மட்டும் உள்ள இருக்கிறவங்க கேட்டிருந்தா எவ்வளவு காண்டாகும். ஒருவேளை திருப்பாச்சி பாட்டா இருந்துச்சுன்னா அரோராக்கு தெரியாத அந்த ஸ்டெப் அழகா அந்த ஹூக் ஸ்டெப்பை பம்மா ஆட்டி காமிச்சு உங்களை ஈஸியா கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க. அப்படி காட்டலன்றப்போ வேற பாட்டுக்கு போக வேண்டியதானே. இந்த சுபிக்ஷா சூப்பர் சிங்கருக்கு வந்த மாதிரி அந்த பாட்டை ஃபுல்லா பாடிட்டு இருக்குது. காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க. இந்த பக்கம் எஃப்ஜே சிங்கம்னு வரும்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கு. யோ இந்த ஸ்டெப்புக்கு அந்த பாட்டுக்கு என்னயா சம்பந்தம்? எனக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மூளை கிடையாது. இதுவும் ஒரு 20-25 நிமிஷம் போயிடுச்சு. ஏற்கனவே இந்த அரோரா பாடி அவர கண்டிஷன்ல இருக்குது. இப்ப வெளியில உட்காந்து இது கண்டுபிடிக்கலன்னு உடனே அந்த பாடியோட நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். அவள் வருவாளா. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா,
தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி ஏதாவது பேசுப்பா. டே எப்படியோ இது ஒரு சூர்யா பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப கான்பிடென்ட்டா இது சிங்கம் படத்துல வர்ற பாட்டு தான் அப்படின்னு எல்லா பாட்டையும் பாடுதுங்க. அதுலயும் இந்த சுபிக்ஷா அந்த ஏழை ஏழை வாழைன்னு ஒரு பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருக்கும் தெரியுமா? அதே ஃப்ளோல சிங்கம் 2ல இன்ட்ரோ சாங் ஒன்று வருமே. ஆஹா, என்ன அருமையான ஒரு சங்கீதம், என்ன அற்புதமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாடிட்டு இருக்குது. அதை பார்த்து கடுப்பான நமக்கு பாரு கடவுள் மாதிரி அங்க வந்து நம்ம நினைச்சது அப்படியே சுபிக்ஷாட்ட சொல்லிட்டு போனாங்க, ஏமா கடலை தாண்டி வேற ஏதாவது யோசிமா அப்படின்னு. ஆனாலும் கண்டுபிடிச்ச பாடு இல்லையா? பாட்டை கண்டுபிடிச்சே இதுங்க டயர்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள ஒரு மனுஷன் ட்ரௌசரை இழுத்து மேல போட்டுன்னு ஆடிட்டு இருக்காரு. வேர்த்து விறுவிறுத்து அவருக்கு எப்படி இருக்கும்? A few minutes later. அரக்க பறக்க இறக்காதீங்க, அக்கக்கா கலண்டு வந்துற போகுது. சரி, இதுக்கு மேல வளர்க்க விரும்பல, இந்த பாட்டையும் லாஸ்டா போடுறோம் அப்படின்னு அடுத்த பாட்டுக்கு போனாங்க. இந்த கேப்ல இந்த பாருவும் திவ்யாவும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாரு பயபுல என்ன பண்ணுது, நீ பாடு நான் ஆடுறேன் அப்படின்னு அங்க போய் படையப்பா பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. கேட்டா டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் ஆடுறாங்களாமா. சரி ஆடிட்டு போட்டோம், அதை ஆடுறதோட நிறுத்தாம அப்பப்போ பாட வேற செய்து பயபுள்ள. ஏற்கனவே இதுங்க ரெண்டு ஈஸியான சாங்கியே கண்டுபிடிக்க மாட்டேங்குதுங்க. இதுல ஏமா நீ டிஸ்ட்ராக்ட் வேற பண்ணணும்? தில்லானா 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 இத பார்த்து கடுப்பான திவ்யா, நீ ஒரு ஓட்ட டேப் ரெக்கார்டர் அப்படின்னு அவங்க சொல்ல, நீ ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்னு இவங்க சொல்ல, கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வசந்த் அண்ட் கோ சத்யா மாதிரியான கடைகளுக்கு எல்லாம் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு ரவுடிங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க தம்பி. பட்ட பகல்ல 10 பேரை தலைய வெட்டிட்டு வர ரவுடியை கூட நிப்பாட்டி வச்சு பேசுவேன். இவங்ககிட்ட போய் என்னால பேச முடியாது. ஆனா பாவம், உள்ள ரெண்டு பாடிங்களும் ஆல்மோஸ்ட் பாடி ஆயிருக்க வேண்டியது. பட் 1 hour முடிஞ்சதுனால அடுத்த பாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு போயிட்டாங்க. இல்லன்னு வச்சுங்க லைட்டா வாழ வந்திருக்கும். அந்த லெவலுக்கு டயர்ட் ஆகி படுத்துச்சுங்க. அது கூட பரவாயில்லைங்க. இந்த அவள் வருவாள ஸ்டெப்பை போட்டுட்டு இருக்கிறப்போ இந்த ரெண்டு பயபுலைங்களும் என்ன பாட்டை கெஸ் பண்ணிட்டு இருக்குது பாருங்களேன். கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப அடுத்ததா போட்ட பாடல் டிப்படப்பம் சாங். அதை ஈஸியா கண்டுபிடிச்சிச்சு இந்த சுபிக்ஷா பயவுல. அடுத்த பாட்டை போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறப்போ, பாரு பத்த வைத்த நெருப்பொன்று பத்தி எரிய உனை கேட்கும் அப்படின்னு பார்த்தா பத்தி எரிய வினோத்தை கேட்டுருச்சு. சோ இந்த சண்டை திவ்யா அண்ட் பாரு கிட்ட இருந்து திவ்யா வினோத் கிட்ட போயிடுச்சு. இந்த ரெண்டு பீஸுங்களும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஏதா ப்ராப்ளமா? ஏன் அப்படின்னு கேட்டா, திவ்யா போய் வினோத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இது என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது, டாஸ்க கவனிக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் உள்ள பூந்து பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க காமெடி என்ன தெரியுமா? மட்ட பாட்டு போட்டாங்க. அடுத்தது இந்த பீஸுங்க கரெக்டா அந்த ஹூக் ஸ்டெப்பை போட்டுருச்சுங்க. ஆனாலும் கண்டுபிடிக்கலப்பா இதுங்க ரெண்டும். விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போடு. அதுக்கப்புறம் நம்ம த்ரிஷாவோட மஞ்ச சாரி இருக்குல்ல, அதை மேட்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலா இருக்க ஒரு சால்வை எடுத்து மேல போத்தி விட்டு அதே ஹூக் ஸ்டெப்பை போட்டாலும் அப்பவும் கண்டுபிடிக்கலப்பா இதுங்க. இதுங்க ரெண்டுத்துக்கும் ஏழை ஏழை வாழ அப்படின்னு உலகமாக மட்டமான ஒரு சாங் பாடுவாங்க தெரியுமா? இதுங்க ரெண்டும் சேர்ந்து அந்த பாட்டியே போட்டு அந்த ஸ்டெப்பை ஆடினா கூட கண்டுபிடிக்காதுங்க போல இருக்கு. ஊர்ல இருக்க கடைசிரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா? அதுக்கும் விக்ரம் அந்த மஞ்சள் கலர் புடவையை காமிச்சிட்டே இருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த பாரு கண்டுபிடிச்சிட்டு அமைதியா இருக்காம மஞ்சள் புடவை அப்படின்னு எடுத்து கொடுக்க, அதுக்கப்புறம் தான் இந்த சுபிக்ஷா கண்டுபிடிச்சது. ஓ ஞாபகம் வந்துச்சு மஞ்சள் புடவை விஜய் சார் பாட்டு அப்படின்னு. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். பட் அந்த பாட்டை கண்டுபிடிச்சு சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. இதுங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த மஞ்சள் சாரி எந்த பாட்டுல வரும்னு தான். ஆனா அது என்ன பாட்டுன்னு கேட்டா, ஐயோ அது இது வரைக்கும் வருது வெளில வர மாட்டேங்குது அப்படின்னு இதையே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. விஜய் சார். ஆமா இது ஐயோ ஒரு நல்ல வார்த்தை ராஜங்க. அதாங்க அதை சொல்றேங்க. அது பிளனம் பிரசவம் பிலி. ஃபைனலி மட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி மாயம்மா, நீ கண்டுபிடிச்சதுக்கு எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டயர்ட்ல இருந்தா கண்டுபிடிச்சதோட நிறுத்த வேண்டியது தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்களை இப்ப கடுப்பேத்துறோம் பாருங்க. தம்பி எடிட்டர் அதை போட்டு விடுப்பா. அப்படியே போட்டனா ஒப்பாரி வைக்கிறேன், காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இப்ப ஃபைனலி அந்த ஜிங்கிச்சா பாட்டை போட்டாங்க. எப்படி இவங்க மூளை கெட்டுச்சோ தெரியல, போசுக்குன்னு கண்டுபிடிச்சிச்சிங்க. அதுக்கும் புது ஸ்டெப் எல்லாம் போடல, அப்பையில இருந்து போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? அதே ஸ்டெப் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் இவங்களுக்கு எப்படி எட்டுச்சோ அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அடுத்தது அவள் வருவாளா பாட்டை போட்டாங்க, கண்டுபிடிக்கல. இப்ப 2 மணி நேரம் 38 நிமிஷம் ஆடி இருக்காங்க. அதனால இதுக்கு மேல வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, போதும்பா எனக்கே உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, வெளியே வந்துருங்க அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. மத்தவங்க யாராவது அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்களாப்பா அப்படின்னு கேட்க, சபரி ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மனுஷனை அமுச்சிருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப இந்த பிசி எவ்வளவோ தேவலாம். எந்த தைரியத்துல இவங்க 2 பேர் அமிச்சாங்களோ. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான்.
தேங்க்ஸ். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேள். பட் உண்மையிலே விக்ரமையும் சரி அரோராவையும் சரி பாக்குறதுக்கு பரிதாபமா போச்சுப்பா. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா சங்கு மோளம் மணி எல்லாம் தூக்கிட்டு EVP சிட்டிக்கு தான் போயிருக்கணும். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சுங்க ரெண்டு பாடியும். ஃபைனலி 4 சாங் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அதுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. சோ நேத்து இந்த டீமோட டான்ஸ் மட்டும் தான் முடிஞ்சுச்சு. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் இன்னைக்கும் நாளைக்கும் வரும். சரி என்னடா இது இத்தனை நாளா ஆச்சே இந்த காதல் கதை எதுவும் தொடங்கவே இல்லையே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்போ பாரு கம்ருவை பார்த்து முறைச்சிக்கிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா நீ மறுபடியும் அரோராக்கு ரூட் ஓடுறியோன்னு தோணுதுடா. எது அரோராவா? பைத்தியமாடி நீ? இந்த ட்ரையாங்கிள் லவ்வெல்லாம் கிடையாதுடி, நம்பு. இது ரியாலிட்டி ஷோ. இதே தான் பொழப்பா வச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியா நீ? எனக்கு வேலை வெட்டி இல்ல. என்ன சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல, கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிரேக் போட்டு யோசிக்கணும்னு தோணுது. என்ன நம்பல? டேய் நீ தான் உனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் டைரக்டா கேளுன்னு சொன்னால அதனால தான் கேட்டேன். என்ன தப்பு? அப்படி ஒண்ணும் இல்லனா என்கிட்ட சொல்லி இருக்கணும். ஸ்டூபிட் கேர்ள் நத்திங் லைக் தட் அப்படின்னு. ஏன்டா சொல்ல? ஏண்டியே நான் கக்கூசுக்கு போனாலும் பின்னாடியே வருவா, அதுக்காக நான் லவ் பண்றேன்னு அர்த்தமா அப்படின்னு நம்ம மன்மதன் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம ஜோதிகாவும் வெக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. கடைசியா லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சரி நம்ம இங்க உட்காந்து பேசணும்னா இந்த அம்மா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிரும், நம்ம வெளியே போவோம் அப்படின்னு அந்த ஒரு பீஸ் தூங்கணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற இவங்க எல்லாரும் பெட்டை தூக்கின்னு கார்டன் ஏரியாக்கு வந்துட்டாங்க. இப்ப லைவ்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இதுங்க எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது நீங்களே பாருங்க. என்ன பாட்டுல சிக்னலா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாருக்கு பயந்துட்டு இங்க உட்காந்து பாடுறாங்கன்னு தெரியுதா? நேனேரா சாண்ட்ரா முகி. சரி நேத்து உண்மையிலேயே சொல்லணும்னா எபிசோட் நல்லா இருந்துச்சு, செம ஃபன். இந்த மாதிரி அடுத்த 2 நாள் போச்சுன்னா நல்லா இருக்கும். எப்படி கொண்டு போறாங்கன்னு பாப்போம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறத நான் பாக்குறேன். ஏன் பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதை நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. சோ கவலைப்படாதீங்க. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண கூடாது. அந்த 105 டேஸும் நானே பேசி உங்களுக்காக இந்த சேனல்லே போஸ்ட் பண்றேன். பட் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நமக்கும் கண்டென்ட் கிடையாது. சோ கட்டாயம் உங்களுக்காக பண்றேன். பட் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.